உழுதுண்டு வாழும் விவசாயிகள் இன்றைய காலகட்டத்தில் மற்றவர்களை தொழுது பின் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வறட்சியும் மழையின்மையும் அவர்களின் வாழ்க்கையின் ஆணிவேரை அசைத்து விட்டிருக்கிறது. இதனால் நாட்டின் தலைநகரில் தொடர் போராட்டங்களின் மூலமாக மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறார்கள் விவசாயிகள். வறண்டு வெடித்து கிடக்கிறது நிலம். ஈரம் காணாத விளைநிலம் எந்த விதையையும் உயிர்ப்பிக்கவில்லை. விளையாத நிலத்தைப் போல விவசாயிக்கு வேதனை தரும் விஷயம் வேறொன்றுமில்லை. மழை இல்லை, வரவேண்டிய காவிரி நீர் வரப்பை எட்டவில்லை. கிடைத்த தண்ணீரை கொண்டு விளைவித்த பயிர் சூழ் பிடிக்கவில்லை. விவசாயியின் கண்களிலும் மனதிலும் ரத்தம் வடிகிறது. எதையாவது செய்து விளைவித்து விடும் நம்பிக்கையில் விலை கொடுத்து வாங்கி பாய்ச்சிய தண்ணீரும் 1000 அடிக்கு மேல் ஆழப்படுத்திய ஆழ்துளை கிணறுகளும் விவசாயிகளின் கடன்களை மட்டுமே அதிகரித்திருக்கின்றன. குத்தகைக்கு எடுத்த நிலத்திற்கு பயிர்க்கடன் கிடைக்காததால் வங்கியில் வைத்த நகைகள் கடனில் மூழ்க வறுமையின் பிடி விவசாயிகளின் கழுத்தை இறுக்குகிறது. இந்த வலி தாங்க முடியாத வேதனையில் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகளின் போராட்டம். மானத்தை பெரிதென்று எண்ணுவதை துறந்து அரை நிர்வாணமாக தலைநகரில் நிற்க விவசாயிக்கு விருப்பமாய் என்ன? ஆனால் தலைநகரில் அப்படித்தான் நின்று கதறுகிறார்கள் விவசாயிகள். இந்த 400 விவசாயி செத்து போனானே, அவன் குடும்பத்துக்கும் உதவியா, குடும்பத்துக்கும் உதவி விடுயா. நாங்கள் என்னையா செய்வோம்? தமிழ்நாட்டிலேருந்து 6000 கிலோமீட்டர் வந்து நாங்கள் காத்து கிடக்கிறோம் ஐயா. நீ ஏதோ ஒரு உதவி செஞ்சு எங்களை கடனை தள்ளி நல்லபடியா எங்களுக்கு வீட்டுக்கு இந்த 60 வயசு ஆனவங்களுக்கு பென்ஷன் ஒரு 5000 ரூபா கொடுத்து உதவணும் ஐயா. விவசாயிகளுக்கு போதிய வறட்சி நிவாரணம் தேவை. தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் வறட்சி ஏற்படாமல் இருக்க தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். சென்னையிலேருந்து கடந்து வந்து டெல்லியில் இந்த கடும் குளிரிலையும் பனியிலையும் நாங்கள் இங்கே படுத்து கிடந்து இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த நாடு விவசாய நாடு. இந்த நாடு விவசாயி இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று கூறுகின்ற மத்திய அரசு, மாண்புமிகு மோடி அவர்கள் விவசாயிகளை பார்க்க மறுப்பது, அவருடைய மனுக்களை வாங்க மறுப்பது எந்த விதத்தில் நாயன்னு தெரியல. வறட்சி தந்த வறுமையில் உயிர் துறந்த விவசாயிகளின் மண்டையோடுகளுடன் ஒரு நாள் போராட்டம். சடலம் போல கிடந்து ஒப்பாரி வைத்து அழுது ஒரு நாள் போராட்டம் என்று எத்தனையோ விதங்களில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார்கள் விவசாயிகள். நாங்கள் எந்த இதுவும் கேட்கலையே. எங்கள் வெள்ளாமை விளையாடாமல் தானே கேட்குறோம். எங்கள் வெள்ளாமை விளைஞ்சா உங்கள்கிட்ட கொடுத்துட போகிறோமே, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஐயா. ஐயா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் பாடும் விவசாயிங்க. என்ன பாவம் செஞ்சோம்? நாங்கள் யாருக்கும் வாங்கின காசு துரோகம் பண்ணலை. ஆனால் எங்கள் பூமி எங்களுக்கு துரோகம் பண்ணுது. எங்கள் பூமாதேவி துரோகம் பண்ணுது. முள்ளுவேலி விளையுது, ஆனால் நெல் விளைய மாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதோட சக்தியே அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. மத்திய நிதியமைச்சர், மத்திய வேளாண் அமைச்சர் என முக்கிய அமைச்சர்களை சந்தித்த பின்பும் தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் ஊர் திரும்ப போவதில்லை என்கிறார்கள் இவர்கள்.